தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதன்கிழமை விசேட விடுமுறை ரத்து, சற்று முன் வெளியான அறிவிப்பு. லாப்ஸ் நிறுவனம் சற்று முன்னர் வெளியிட்ட அறிவிப்பு. வங்கிக் கணக்குகளில் பணம் வைத்திருப்போருக்கு அவசர எச்சரிக்கை. ஒரே நாளில் 906 பேர் கைது, தீவிரப்படுத்தப்படும் விசாரணை. மின்சாரம் தாக்கி இளைஞன் உயிரிழப்பு. இலங்கை நோக்கி வரும் அமெரிக்க கப்பல். யாழில் மின்னல் தாக்கி வீடு சேதம், தெய்வாதீனமாக தப்பிய வீட்டினர். இலங்கையில் ஏடிஎம் பயன்படுத்துவோருக்கான தகவல், வரப்போகும் புதிய முறைமை. மத்திய கிழக்கில் மோதல், சில பொருட்களின் விலைகள் உயர்வு, தட்டுப்பாட்டை தடுக்க அதிரடி நடவடிக்கை. யாழில் மோட்டார் சைக்கிள் மோதி முதியவர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் ஒவ்வொரு புதன்கிழமையும் வழங்கப்படும் விசேட அரசு விடுமுறையானது எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படுவதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். எரிபொருள் நெருக்கடி மற்றும் போக்குவரத்து சிரமங்களை கருத்தில் கொண்டு அரசு அலுவலகங்கள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதி சேவை துறைகளுக்காக இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டு வந்தது. இதன்படி எதிர்வரும் புதன்கிழமை முதல் அனைத்து அரசு நிறுவனங்களும் கல்வி நிறுவனங்களும் வழமை போன்று இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தட்டுப்பாடுகளை குறைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீடு அடிப்படையிலான விநியோகம், ஒற்றை இரட்டை இலக்க முறை மற்றும் புதன்கிழமை பொது விடுமுறை என்பன குறுகிய கால தீர்வுகளாகவே நடைமுறைப்படுத்தப்பட்டன. இந்த நிலையில் எரிபொருள் நுகர்வை குறைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதன்கிழமை விடுமுறை முறைமை நிலைமை வழமைக்கு திரும்பியதும் நீக்கப்பட்டு நாட்டின் செயல்பாடுகள் இயல்பு நிலைக்கு கொண்டுவரப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு 7000 மெட்ரிக் டன் கொள்வனவு கொண்ட LPG எரிவாயு கப்பல் ஒன்று நாட்டுக்கு வந்துள்ளதாக லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிவாயு இருப்பை ஏற்றி வந்த ஆண்டோவர் என்ற கப்பல் வெற்றிகரமாக வந்து சேர்ந்துள்ளதாக லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் கூறியுள்ளது. கப்பல் தற்போது ஹம்பாந்தோட்டையில் உள்ள லாப்ஸ் முனையத்திற்கு நிறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி எரிவாயு சிலிண்டர்களை நிரப்புதல் மற்றும் விநியோகத்தினை விரைவுபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் நாட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் விரைவாக எரிவாயுவை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த எரிவாயு இருப்பு உலக புகழ்பெற்ற மற்றும் நம்பகமான எரிசக்தி விநியோக நிறுவனமான நெதர்லாந்தின் SHV எனர்ஜி நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டுள்ளது. இணையவழி பணப்பரிமாற்றங்களின் போது பொதுமக்களை ஏமாற்றி முன்னெடுக்கப்படும் நிதி மோசடி குறித்து இலங்கை போலீசார் விசேட எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கால பகுதியில் பொருட்கள் கொள்வனவு மற்றும் கொடுக்கல் வாங்கல்களுக்காக மக்கள் அதிகளவில் இணையதளங்களை பயன்படுத்துகின்றனர். இதனை சாதகமாக பயன்படுத்தும் மோசடிக்காரர்கள் தரவுகளை திருடி பணத்தை அபகரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதன்படி கவர்ச்சிகரமான புத்தாண்டு சலுகைகள் மற்றும் பரிசுகள் தொடர்பான போலி அறிவிப்புகள், போலியான வங்கி இணையதளங்கள், வங்கி செயலிகளை புதுப்பிக்குமாறு கோரும் செய்திகள், போலியான QR குறியீடுகளை ஸ்கேன் செய்ய தூண்டுதல், மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்திகளூடாக முன்னெடுக்கப்படும் மோசடிகள் என்பன குறித்து அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடிகளூடாக தனிப்பட்ட தரவுகளை பெற்று வங்கி கணக்குகளில் உள்ள பணத்தை திருடும் அபாயம் உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் எச்சரித்துள்ளது. எனவே இணையதளம் ஊடாக பணப்பரிமாற்றங்களை மேற்கொள்ளும் போதும் அறிமுகம் இல்லாத இணைய இணைப்புகளை அழுத்தும் போதும் மிகுந்த அவதானத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயற்படுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய போதைப்பொருள் ஒழிப்பிற்காக முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனைகளில் 906 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஒரே நாளில் நாடளாவிய ரீதியில் 911 விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன.
இதன்போது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையுடன் தொடர்புடைய 906 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 15 சந்தேக நபர்கள் தொடர்பில் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அத்துடன் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திவலபெலச தெல்தனியாய 16ஆம் கால்வாய் பகுதியில் உள்ள வயல் நிலம் ஒன்றில் நெல் அறுவடையில் ஈடுபட்டிருந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் ஞாயிற்றுக்கிழமை மாலை சட்டவிரோத மின்சார கம்பியில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக திவலபெலச போலீசார் தெரிவித்தனர். திவலபெலச வேவப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த தென்னக்கோன் முதியன் செலாக்கி டில்ஷான் ரஞ்சன என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாரோ ஒருவரால் குறித்த வயல் நிலத்தில் சட்டவிரோதமான முறையில் இழுக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கியதாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் தற்போது நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் உதவிக்கரம் நீட்டி வருகின்றன. ஏப்ரல் மாதத்தில் 9 எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜயகேர தெரிவித்துள்ளார். அந்த வகையில் அமெரிக்காவின் WTI மசகு எண்ணெயை ஏற்றிய கப்பல் எதிர்வரும் மே மாதம் நாட்டை வந்தடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரக்கு இதனை தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதத்தில் 9 எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜயகேர தெரிவித்துள்ளார். இதேவேளை சீனாவிலிருந்து முதலாவது எரிபொருள் கப்பல் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதியில் இலங்கையை வந்தடையும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் எரிபொருள், நிலக்கரி, உரம் ஆகியவற்றை பெற்றுக் கொள்வதற்காக ரஷ்யாவுடன் அரசாங்கங்களுக்கு இடையிலான நேரடி ஒப்பந்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து மேலதிக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வெளிவிவகார அமைச்சர் விஜயகேர அடுத்த மாதம் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் மின்னல் தாக்கத்தினால் வடமராட்சி கெருடாவில் பகுதியில் வீடொன்று சிறு சேதங்களுக்குள்ளாகியுள்ள நிலையில் வீட்டில் இருந்தோர் தெய்வாதீனமாக காயங்களின்றி தப்பியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இன்று அதிகாலை வேளை பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. அதன்போது வடமராட்சி கெருடாவில் பகுதியுள்ள வீடொன்றின் அருகில் நின்ற தென்னை மரத்தின் மீது தாக்கியதில் தென்னை மரம் தீப்பற்றி எரிந்ததுடன் குறித்த மின்னல் தாக்கத்தால் வீட்டின் சுவர்களில் ஓட்டைகள் விழுந்துள்ளதுடன் ஜன்னல் மற்றும் கதவு நிலைகளும் சேதமடைந்துள்ளன. இருந்த போதிலும் வீட்டில் இருந்தோர் காயங்கள் எதுவுமின்றி தப்பித்துக் கொண்டனர். தென்னை மின்னல் தாக்கத்துக்குள்ளாகி எரிவதனை கண்ட அயலவர்கள் விரைந்து செயற்பட்டு தீயை அணைத்துள்ளனர். அதேவேளை குறித்த மின்னல் தாக்கத்தினால் அயலவர்களின் தொலைக்காட்சி பெட்டி உள்ளிட்ட இலத்திரனியல் பொருட்கள் சிலவும் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. தேசிய QR கொடுப்பனவு ஊக்குவிப்பு திட்டத்தை ஆரம்பித்து வைத்ததை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. நாட்டின் டிஜிட்டல் மயமாக்கலில் ஒரு புதிய மைல்கல்லை குறிக்கும் வகையில் இன்று ஆரம்பிக்கப்பட்ட தேசிய QR கொடுப்பனவு ஊக்குவிப்பு திட்டத்தை வெற்றி பெற செய்வதற்கு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை இதன்போது ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். அத்துடன் இந்த முறைமையை மக்களுக்கு மிகவும் எளிதான மற்றும் ஈர்க்கக்கூடிய ஒன்றாக மாற்றுவதற்கு நாட்டின் வங்கி முறைமையில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒத்துழைப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது ஏற்படும் தடைகளை நீக்கி சமூகத்தில் இதனை விரைவாக பிரபலப்படுத்துவதற்கு எடுக்கப்பட வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இங்கு கருத்து தெரிவித்த மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கம், ATM இயந்திரங்கள் மூலம் பணமறிமாற்று சேவைகளை வழங்கும் போது வங்கி முறைமைக்கு அதிக செலவு ஏற்படுவதாகவும், புதிய முறைமையின் ஊடாக பணப்பரிமாற்றங்கள் மாற்றமடையும் போது அந்த செலவை குறைக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த புதிய முறைமை பொதுமக்களுக்கு மிகவும் வினைத்திறனான, நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வங்கித்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தி கருத்து தெரிவித்த இலங்கை வங்கியின் பதில் பொது முகாமையாளர் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி YA ஜெயதிலக ஆன்லைன் முறைமையூடாக பணப்பரிமாற்றங்களை மேற்கொள்ள மக்களை ஊக்குவிக்கும் திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் ஆரம்பித்துள்ள இந்த புதிய வேலை திட்டத்திற்கு வங்கி முறைமையின் முழுமையான ஆதரவை வழங்கி நாட்டை டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி கொண்டு செல்லும் பயணத்திற்கு
தமது பங்களிப்பை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் காரணமாக சில பொருட்களின் விலைகள் உயர்வதை காணக்கூடியதாக உள்ளது என்று நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சந்தையில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க இறக்குமதியாளர்கள், உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், விநியோகஸ்தர்களுடன் தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அரிசியை பதுக்கி வைத்தமை, அதிக விலைக்கு விற்பனை செய்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 170க்கும் மேற்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் 5000 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் நிலவும் தனியார் நிறுவன எரிவாயு தட்டுப்பாடு குறித்து கருத்து தெரிவித்த தலைவர் குறித்த நிறுவனத்துக்குரிய எரிவாயு கப்பலொன்று நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் விநியோக நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த சூழலை பயன்படுத்தி எரிவாயு பதுக்கி வைக்க வேண்டாம் என வர்த்தகர்களிடம் கோரிக்கை விடுத்த அவர் அவ்வாறு செயற்படுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 70 வயதான முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த முதியவர் சனிக்கிழமை இரவு வீட்டுக்கு அருகிலுள்ள கடையொன்றுக்கு தனது துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த வேளை பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் வந்தவர்கள் முதியவரை மோதிவிட்டு அவ்விடத்தில் இருந்து தப்பி சென்றுள்ளனர். முதியவர் வீட்டுக்கு திரும்பி சென்று தான் விபத்துக்குள்ளான விடயத்தினை வீட்டாருக்கு தெரிவித்த பின்னர் சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக வீட்டார் அவரை யாழ் போதரா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்து சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.